வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைக்கி நம்ம அருள் தந்தையோட உணவு திட்டத்தை ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்டுள்ளோம் அன்பர்களே. மனிதனோட உடல் அமைப்பையும் உளநிலையையும் ஆராய்ந்து பார்த்த அருள் தந்தை அவர்கள் எதிர்காலத்தில் மாமிசம் தவிர்த்த உணவு தான் சிறந்தது அப்படின்னு முடிவெடுத்தாங்க. அதனால் நஞ்சை தானியங்கள், புஞ்சை தானியங்கள் இரத்த ஓட்டத்திற்கு தகுதியான சத்து தரும் முட்டை, பால், தயிர், நெய் என்பனவும் மற்றும் சர்க்கரை, காரம், புளிப்பு, உப்பு, துவர்ப்பு, கசப்பு என்ற 6 சுவைகளும் மருந்து வகையான ரசாயன பொருட்களும் நாட்டின் வளத்திற்கேற்ற பழ வகைகள், கீரை வகைகளும் ஏற்ற உணவுகள் என்று ஆராய்ச்சி செஞ்சாங்க. மனித உடல், உள்ளம் இவை அமைப்பை நோக்கி மரக்கறிகள், நஞ்சை புஞ்சை தானியங்கள் தனி சிறப்பாம் இரத்தத்திற்கு உகந்த நல்ல சக்தி தரும் முட்டை, பால், தயிர், நெய் மற்றும் இனிப்பு முதல் அறுசுவைகள், ரசாயனங்கள் என்ற மட்டும் நாட்டு வெப்ப தட்பம் ஒக்க கனி, கீரை இவற்றை உணவாக கொள்வார். கண்டிப்பாய் மாமிசத்தை எவரும் உண்ணார் அப்படின்னு ஒரு உலக சமாதான திட்டத்தில் ஒரு கவியில் கொடுத்துருக்காங்க. காலை 6:30 மணி முதல் 7 மணிக்குள் புஞ்சை தானியத்தால் ஆகிய கஞ்சியை தேங்காயுடன் சேர்த்து உண்ணலாம். பகல் 11:30 முதல் 12 மணிக்கு பகல் சாப்பாடு அரிசி சாதம், காய்கறிகள், நெய் இவற்றுடன் சாப்பிடலாம். மாலை வேளையில் கோதுமை மா கொண்டு தயாரித்த ரொட்டியை போலுள்ள மீதியானால் கெட்டுப்போகாத ஆகாரத்துடன் காய்கறிகள், பல ஆகாரங்கள் வகைகள் இவற்றையும் சேர்த்து கொள்ளலாம். பாலை தனியாக காய்ச்சி இனிப்பும் கூட்டி கிடைக்கும் அளவுக்கு ஏற்றபடியும் தேவைக்கு ஏற்றபடியும் சாப்பிடலாம். தட்ப வெப்ப நிலைகளுக்கு ஏற்றபடி பால், தயிர், நெய், முட்டை இவைகளை உபயோகித்து கொள்வோம். காப்பி, தேநீர் நரம்புகளை தூண்டி உற்சாகப்படுத்தும் மற்ற எந்த வகையான பானங்களும் தேவையில்லை. இந்த உணவு திட்டம் பொதுவாக உலகத்தில் இருக்கிற எல்லா சீதோஷ்ண நிலைக்கும் பொருந்துங்க. நேரத்தை மாட்டிலும் ஆங்காங்குள்ள வெப்ப தட்ப நிலைகளுக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ளலாம். ஒவ்வொருவரும் நஞ்சை தானியம், புஞ்சை தானியம் இரண்டையும் தினசரி ஆகாரத்தில் சேர்த்து கொள்வது உடல் உறுதிக்கும் அறிவின் நுட்பத்திற்கும் அவசியம். பல்வேறு ரசாயன அமைப்புகள் கொண்ட மனித சரீரத்தின் இயக்கத்தால் அவை செலவாகும் அளவிற்கு சேர்த்து கொள்ளலாம். அதிக சுவை சத்து உடைய ஆகாரங்களை மட்டிலும் சாப்பிட முயன்றால் அவற்றை சரீரம் ஏற்றுக்கொள்வது கடினம். சாதாரண சுவையுள்ள ஆகாரங்களின் மேல் வெறுப்பு கூட தோன்றும். மேலும் அனைவருக்கும் எப்போதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உணவு திட்டம் சாமிஜி சொல்லக்கூடியது. மேலும் எல்லாருமே எளிய உணவு திட்டத்தை ஏற்றுக்கொண்டா உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். காலையிலே புஞ்சை தானியத்தாலான கஞ்சி ஒன்று தேங்காயோடு எங்கும் ஒக்கும். வேலை முடித்திட்ட பின்னர் பகல் சாப்பாடு விதவிதமாய் கறி வகையோடு அரிசி சாதம், மாலையிலே காய்கறிகள், கோதுமை மாக்கொண்டு தயாரிக்கும் உணவும் போதும். பாலை தனியாக காய்ச்சி இனிப்பு கூட்டி பருகிடலாம். டீ, காப்பி தேவையில்லை என்று உலக சமாதான திட்ட கவியில் சொல்லியிருக்காங்க. இப்போது அந்த புஞ்சை தானியத்தை ஆன கஞ்சியை ஏன் காலையில் சாப்பிட சொன்னாங்க அப்படின்னா, இந்த புஞ்சை தானியங்கள் வான்கொடை நம்பிய வான மாறி பயிர்கள்னு சொல்கிறாங்க. எந்தவித பாசன வசதியும் இல்லாமல் இயற்கையான மழை பொழிவை மட்டுமே நம்பி சாகுபடி செய்யப்படும் பயிர்கள் இவைகள். வானம் தரும் கொடையான அந்த மாரியை மழையை மட்டுமே நம்பி பயிரிடப்படுவதால் வான மாறி பயிர்கள் என்று அழைக்கப்பட்டன. அந்த வான மாறி பயிர்கள் தான் இன்னைக்கு வழக்கில் மானாவாரி பயிர்கள் என்று மருவி வந்துச்சான். அந்த வானமாரி பயிர்கள் என்ற சொல்லாடல் தான் இலக்கண போலியாக மானவாரி பயிர்கள் என்று அழைக்கப்பட்டு இன்றைக்கு எல்லாரும் அப்படி சொல்கிறாங்க. வானாமாரி பயிர்கள் அப்படிங்கிறத மானாவாரி பயிர்கள்னு சொல்கிறாங்க.
அதாவது புல்சை பயிர்கள் தான் புன்சை பயிர்கள் என்று மருவி இன்றைக்கு புஞ்சை பயிர்கள் என்று சொல்லப்படுது. இதை ஆங்கிலத்தில் மில்லட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஒரு புல் தானிய வகைகளை சேர்ந்தது. இப்போது கம்பு, கேழ்வரகு, குதிரவாளி, சோளம், வரகு, திணை இவையெல்லாம் அந்த புஞ்சை நிலத்தில் விளையக்கூடியவை. ஏன் சுவாமிஜி காலையில் இந்த புஞ்சை தானிய கஞ்சியை சொல்கிறாங்கன்னா, நம்ம மனவள கலைஞர்கள் நிறைய பயிற்சி செய்கிறோம், நிறைய வான்காந்த சக்தி உடம்புக்குள்ளே ஊடுருவி நல்லா இருக்குது. அப்போது இந்த எளிமையாக சத்துக்கள் நிறைந்த இந்த புஞ்சை தானியங்களை நாம் கஞ்சி வடிவில் தேங்காயோடு சேர்த்து உண்ணும் பொழுது நம்ம உடம்புக்கு வேண்டிய போஷாக்கான சத்தும் கிடைச்சிருது. அப்போது வான்காந்த சக்தியை பயிற்சி செஞ்சு நிறைய பெற்றுக்கொண்ட நாம் இந்த புஞ்சை தானிய கஞ்சியை உணவாக எடுத்துக்கொள்ளும்போது ஜீவகாந்த செலவு நிறையவே தவிர்க்கப்படுது. இப்போது நம்ம பெரும்பாலும் என்ன பழக்கம் வச்சுருக்குறோம்? இட்லி, தோசை, பூரி, பொங்கல், வடை இந்த மாதிரி தான் இத்தனை காலமும் உணவுகளை சாப்பிட்டு வந்திருக்கோம். இப்போ திடீரென புஞ்சை தானிய கஞ்சியை எப்படி எடுத்துக்கொள்வது அப்படின்னு ஒரு கேள்வி எழும். சுவாமிஜி அதுக்கு விடை சொல்கிறாங்க. படிப்படியாக உங்ககிட்ட சிறிது சிறிதாக மாற்றத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதை சமைக்கிறது ரொம்ப எளிது. அப்போது இதை சாப்பிடும்போது நிறைய ஜீவகாந்தம் நமக்கு சேமிக்கப்படுது. இப்போது மற்ற உணவுகளை சாப்பிடும்போது நமக்கு ஒரு அசதி, சோர்வு இதெல்லாம் வந்துடும். இப்போ பொங்கல், வடை இதெல்லாம் காலையில் நம்ம சாப்பிட்டு பழகியிருக்கோம். கொஞ்சம் நேரத்திலே பாருங்கள் டயர்டாயிடுது, தூங்கலாமா அப்படின்னு தோணுது. ஆனால் இந்த தானிய கஞ்சியை சாப்பிடும் பொழுது உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது. அடுத்தடுத்த காரியங்களை மிக மிக சிறப்பாக செய்ய முடியுது. அப்போது மதியம் காய்கறிகள், பருப்பு வகைகள் இவற்றையெல்லாம் உணவாக எடுத்துக்கொள்ளலாம். அப்போ சாப்பிடுவதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே பசி உணர்வு இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த பசி உணர்வு இருக்கணும் அப்படின்னா, நம்ம உணவு தான் ரசமாகுது, அதுலேருந்து ஒரு பகுதி ரத்தமாக மாறுது. ரத்தம் வடிகட்டும் போது மிஞ்சுவது மூத்திரமாக மாறும். மிச்சமான ரத்தத்தில் ஒரு பகுதி சதையாக மாறுது, சதையில் ஒரு பகுதி கொழுப்பாக மாறுது. அப்போ கொழுப்பிலிருந்து எலும்பு உண்டாகுது, எலும்பில் ஒரு பகுதி மஜ்ஜையாக மாறுது, அதுலேருந்து ஒரு பகுதி வித்து குழம்பாக பிரியுது. இப்படியாக 7 தாதுக்களாக மாறுது நம்ம சாப்பிடுகின்ற உணவு. அப்போ எந்தெந்த இடத்துல எந்தெந்த தாதுவிலிருந்து அணுக்கள் வெளியேறி விட்டனவோ, அதாவது தேவையற்ற அணுக்களை தள்ளி தேவையான அணுக்களை தேவையான இடத்துல பொருத்தி உடலில் இந்த உணவு வளர்க்குது. இப்போ உணவு, உறக்கம், உழைப்பு, உடலுறவு, எண்ணம் இந்த 5 செயல்களை நாம் தவிர்க்க முடியாமல் செய்து கொண்டு வர்றோம். இந்த 5 செயல்களில் அலட்சியமும் கூடாது, மிகையாகவும் அனுபவிக்கக்கூடாது, முரண்பாடாகவும் அனுபவிக்கக்கூடாது. இந்த 3 வகையில் தவறு செய்யாமல் இருந்தால் நாம் அனுபவிக்கும் எந்த ஒரு இன்பமும் இன்பமாகவே இருக்கும். உடல் நலமாக, உயிர் வளமாக இருக்கும், மன அமைதியாக இருக்கும். அதனால் நம்ம உயிராற்றல் செலவை ஈடுகட்டுறதுக்கு தான் உணவு சாப்பிட்றோம். அப்போ ஏன் பசித்த உடனே உணவை போட்டு வயிறை நிரப்பிக்கக்கூடாது? ஏன்னா வயிறானது எப்பொழுதும் நிறைந்திருக்க வேண்டும் என்பது தவறான கருத்துன்றாங்க. இந்த பழக்கத்தின் காரணமாக உணவு கொஞ்சம் குறைந்து விட்டாலும் எதையோ இழந்து விட்டது மாதிரி இருக்குமா. அடிக்கடி உணவை போட்டு வயிறை நிரப்பி விட்டு தவிக்கிற வரைக்கும் மனசுக்கு திருப்தி இருக்காது. இப்போ நமக்கு உயிராற்றல் வந்து கொண்டே இருக்குது, தினந்தோறும் செலவாகி கொண்டே இருக்குது. உணவிலேருந்து ஒரு பகுதி, காட்டிலேருந்து ஒரு பகுதி, கோள்களிலிருந்து வரக்கூடிய அலைகள் ஒரு பகுதி, பூமியின் நடுமையத்திலிருந்து அணுக்கள் உடைகிற போது தெரிக்கக்கூடிய கதிர்வீச்சிலிருந்து ஒரு பகுதியாக 4 வகையில் நமக்கு சக்தி வந்து கொண்டே இருக்குதுங்க. நம்ம உடம்புல உள்ள செல்கள் தனக்கு தேவையான சக்தியை அப்பப்போ தேவையான அளவுக்கு ஏற்றுக்கொள்ளும். இந்த 4ல் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான கனம், அந்த டென்சிட்டி இருக்கும். அறிவுக்கும் உடலுக்கும் உகந்த விதத்தில் இவையெல்லாம் ஈர்க்கப்பட வேண்டும். உணவை மாத்திரம் எப்போதும் நிரப்பி வைத்து விட்டால் மற்ற 3 வகையினால் கிடைக்கப்பெறும் ஆற்றலை தடுத்து விடுறோம். அப்படி தடுத்து விடுறதுனால சில குறைபாடுகள் நம்ம உடம்புக்கு ஏற்படுது. சிலருக்கு கால்சியம் குறைவாக இருக்குது, அயன் இரும்பு சத்து குறைவாக இருக்குது, அப்படிலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். உடம்புக்கு பலவிதமான உலோக சத்துக்கள், ரசாயனங்கள் எல்லாம் தேவைப்படுது. அவை குறைஞ்சிருச்சுன்னா தான் நோய் வரும். அப்போ போஷாக்கு என்பது உணவின் அளவை மட்டும் பொறுத்ததில்லை, உணவு சுத்தமாகவும் நல்ல சத்துடையதாகவும் இருக்கணும். உடல் செரிமானம் செஞ்சு பழகிய உணவாக இருக்கணும். அதே நேரத்தில் அடுத்த முறை உணவு உட்கொள்ளுறதுக்கு 1 மணி நேரம் உண்ணதாக பசி இருக்கணும்.
அப்போ 1 மணி நேரம் தினந்தோறும் 2 வேளையும் 2 மணி நேரம் பசி இருந்தால் அந்த நேரத்தில் உணவிலிருந்து ஜீவசக்தி எடுக்க முடியவில்லை என்றால் உடல் தானாகவே காற்றிலிருந்தும் கோள்களின் அலைவீச்சிலிருந்தும் சக்தி எடுத்துக்கொள்ளுது. அப்பொழுதுதான் அறிவுக்கு சிந்தனைக்கேற்ற விருந்தாக நல்ல சக்தி நமக்கு கிடைக்குதான். அப்போ எந்த நேரமும் உணவை போட்டு வயிற்றை நிரப்பி கொண்டு இருந்தால் உலக விவகாரங்களில் ஈடுபட்டு உழைப்பது என்ற அளவில் தான் சிந்தனை இருக்கும். அதற்கு மேலாக சிந்தனை ஆற்றல் பெருகுவது சிரமம் அப்படிங்கிறாங்க. அப்போ உணர்ச்சி வசப்பட்ட நிலையிலேயே இருந்து பழகியவங்க இந்த பசித்த உடனே உணவை சாப்பிடாம 1 மணி நேரம் காத்திருந்து வான்காந்த சக்தியை ஏற்றுக்கொள்ள அளவுக்கு காலியாக வச்சுருந்தோம்னா நம்ம சிந்தனை ஆற்றல் மிகவும் அறிவு ஆனது மேன்மையான நிலைக்கு வரும். இப்போ மாலையில் கோதுமை மா கொண்டு தயாரித்த உணவை சொல்கிறாங்க சுவாமிஜி. இப்போது நம்ம பெரும்பாலும் ஃப்ரிட்ஜை நம்பி தான் இருக்கிறோம். நிறைய மாவாட்டி வச்சுக்கிறோம், 10 நாள் 15 நாள் கூட வச்சுக்கிறாங்க சிலர். அது உடலுக்கு கேடு. முன்பெல்லாம் அலோபதி மருந்துகளை வைப்பதற்காகத்தான் ஃப்ரிட்ஜு கண்டுபிடிச்சாங்க. இப்போ என்றைக்கு வீட்டுக்கு ஃப்ரிட்ஜு வந்ததோ அன்றைக்கே நோய்கள் பெருகிவிட்டன. அப்போ சுவாமிஜியோட உணவு திட்டத்தை நம்ம கையாளும்போது ஃப்ரிட்ஜுங்கிறதே நம்மளுக்கு தேவைப்படாது. இப்போ இந்த விஷயத்தெல்லாம் தெரிந்து கொண்டாலும் உடனே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுதா? இல்லை. அதற்கும் மகரிஷி படிப்படியாக மாற்றத்தை கொண்டு வாங்க. எந்த ஒரு உணவையும் திடீரென நம்ம போட்டால் நம்ம வயிறு ஏற்றுக்கொள்ளாது. அப்போ மாமிச உணவு சாப்பிடுபவர்களாக இருந்தாலும் உடனடியாக நிறுத்தி விடுவதும் நம்ம உடல் செல்கள் தாங்க முடியாமல் கஷ்டப்படும். அப்போ படிப்படியாக மாற்றத்தை நம்ம கொண்டு வரணும். எந்த ஒரு உணவும் நம்ம உடம்பு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நன்கு மென்று கூழாக்கி விழுங்க வேண்டும். இப்போ சாமிஜி சொல்லக்கூடிய இந்த உணவு திட்டத்தை நாம் கை கொள்ளும்போது நோய் எதிர்ப்பு ஆற்றல் மிகுதியாக ஏற்படுது. ஒரு சித்த வைத்தியர் சதாசிவம்னு இருக்கிறார். அவர் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக தனக்கு வரக்கூடிய நோயாளிகளுக்கு மகரிஷியோட உணவு திட்டத்தை சொல்லியே நோய்களை குணப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அப்போது இந்த உணவு பழக்கம் எதிர்காலத்தில் இப்பயே எல்லாரும் கை கொள்ளும்போது வாரத்தில் 7 நாள் முடியாட்டாலும் அட்லீஸ்ட் ஒரு 4 நாட்களாவது இந்த உணவு திட்டத்தை முதல்ல படிப்படியாக கொண்டு வரும்போது நமக்கு நோய் எதிர்ப்பு ஆற்றலும் மிகுதியாக இருக்கும். உடல் உள்ளுறுப்புகள் ஏதாவது நோயில் பிடிக்கப்பட்டிருந்தாலும் படிப்படியாக மாற்றத்தை நம்ம உணர முடியும். அப்போ இந்த வான்காந்த சக்தியை பெரும்பாலும் தக்க வைத்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த வானமாரி பயிர்களை காலை உணவாக எடுத்துக்கொண்டு மதியம் விதவிதமான காய்கறிகள், அரிசி சாதம், பருப்பு வகை, நெய் இவற்றையெல்லாம் எடுத்துக்கொண்டு மாலையில் கோதுமை மா கொண்டு தயாரித்த உணவுகளை எடுத்துக்கொள்ளும்போது நமக்கு ஆரோக்கியமான சிந்தனையும் ஏற்படும். இப்போ சுவாமிஜி அவர்கள் இரவு வெறும் பால் மட்டும்தான் அருந்திருக்கிறாங்க. அதற்கு ஒரு திருப்பு முனையாக அமைந்த நிகழ்ச்சி என்னென்னா, ஒரு முறை செருப்பு தைக்கும் தொழிலாளியை பார்த்து பேசி கொண்டிருந்தாங்க. அப்போ அவனோட வயிறு ஒட்டி போயிருந்தது. அப்போது நேற்று கூட ஒன்றும் போனி ஆகலை சுவாமி, சாப்பிடலைன்னு அவர் சொன்னாராம். இந்த செய்தியை கேள்விப்பட்ட பிறகு எனக்கு மட்டும் எதற்கு உணவு என்று அன்றைக்கு 22 வயதிலேயே சுவாமிஜி அவர்கள் இரவு வேளை உணவை நீக்கி வெறும் பால் மட்டும் அருந்து கொண்டிருந்தாங்க. எப்படி காலையில் கேழ்வரகு கஞ்சி மட்டும் உணவு, மதியம்தான் அரிசி சாப்பாடு, இரவு வெறும் பால் மட்டும் அருந்து கொண்டு 20 மணி நேரம் கடுமையாக உழைத்திருக்கிறார். வெறும் 4 மணி நேரம் மட்டும்தான் இரவில் தூங்கியிருக்காங்க மகரிஷி. இரவு 11 மணிக்கு படுத்து 3 மணிக்கே எழுந்துடுவாராம். அப்போ இவ்வளோ கடுமையாக உழைத்திருப்பதற்கு காரணம் அவர் குழந்தை பருவத்திலிருந்தே கேழ்வரகு உணவைத்தான் கஞ்சி உணவாக சாப்பிட்ருக்கிறார். இப்போ கேழ்வரகை தானியங்களின் அரசி என்று சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ஆற்றல் வாய்ந்தது. இப்போ கோபுர கலசங்கள்லாம் அந்த காலத்தில் கேழ்வரகை போட்டு வைப்பாங்களாம். வரகு, கேழ்வரகு, பனிவரகு இவற்றையெல்லாம் இந்த சிறு தானியங்களெல்லாம் அந்த கோபுர கலசங்களில் போட்டு வைப்பாங்களாம். எதற்கென்ற அடுத்த சாகுபடி செய்யணும், விதை நெல்களையும் அங்கே சேமித்து வைக்கிற பழக்கம் இருந்ததாம். வான்காந்த சக்தி அந்த கோபுர கலசங்களில் ஊடுருவி அந்த தானியங்களில் நல்ல வீரியமான சக்தி ஏற்படுத்துமா. அப்போ குறைந்த அளவு தண்ணீரை பெற்றுக்கொண்டு அதீத வான்காந்த சக்தியை அவை பெற்றுக்கொண்டு
நல்ல எதிர்ப்பு சக்தியையும் அவை ஏற்படுத்தி கொண்டு இருப்பதனால அதை சாப்பிடுகின்ற மக்களுக்கும் அதே மாதிரியான நல்ல சக்தி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ சுவாமிஜி அவர்கள் பெரும்பாலும் அதீதமான அந்த வான்காந்த சக்தியைத்தான் பெற்று அவர் பல காரியங்களை சாதிச்சிருக்காரு. 7 வயதுல கேழ்வரகு கூட சாப்பிட்ருக்கிறாரு. அப்போ தந்தையார் செய்து முடிக்கக்கூடிய 2 நாள் செய்து முடிக்கக்கூடிய வேலையை தான் ஒரே நாளில் செய்து முடிக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் பெற்றவராக இருந்திருக்காரு. சாய தொழிலில் ஒரு புதுமையை புகுத்திருக்காரு. அந்த சாயத்துக்கு வேதாத்திரி பச்சை என்று அந்த பச்சை நிறத்துக்கு ஒரு பெயர் வைக்கும் அளவுக்கு அன்றைய காலகட்ட மக்கள் விரும்பி வாங்கியிருக்காங்க. அந்த அளவுக்கு சிறு வயதிலிருந்து தொழில்நுட்பத்திலையும் பல புதுமைகளை புகுத்தியிருக்காங்க. ஆயுர்வேதம் படிச்சிருக்காங்க. 4 ஆண்டுகள் படிக்கக்கூடிய அந்த படிப்பை 2 வருடங்களில் படித்து முடித்து டாக்டர் பட்டம் பெற்றிருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் தனக்கு பல சோதனைகள் நேர்ந்த போதும் அவற்றையெல்லாம் கண்டு மனம் வருந்தாம சகிப்புத்தன்மையோட தொடர்ந்து முயற்சி செஞ்சு பல காரியங்களை ரொம்ப எளிமையாக சாதிச்சிருக்காங்க. அப்போ இந்த உணவு பழக்கம்தான் அவருக்கு இவ்வளோ கடினமான உழைப்பை நல்கி இருக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் நம்ம முடிந்தவரை ஃப்ரிட்ஜை தவிர்த்து ஃப்ரிட்ஜில் வைக்காமல் எந்த அளவுக்கு இந்த உணவு திட்டத்தை நம்ம பின்பற்றுகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். இப்போ இந்த உணவெல்லாம் நம்ம சாப்பிடும்போது முதல்ல இந்த பயிற்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒவ்வொரு மனிதர்களும் 8 பங்கு உணவு அதிகமாக சாப்பிட்டு கொண்டிருந்தாங்க. இப்போ இந்த பயிற்சியெல்லாம் செய்யும் பொழுது சமைத்த உணவை சாப்பிடுகின்ற அளவு நம்மளுக்கு நல்லாவே குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதே சமயம் நமக்கு உடம்புல சக்தி பெருகி கொண்டே இருக்குது. இப்போ ஒவ்வொரு தாதுக்களும் ஒரு தெய்வீக விகிதாச்சாரத்தோட உற்பத்தி ஆகணும். இந்த அளவுக்கு ரத்தம் இருக்கணும். கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, சதைப்பகுதி, வித்து இவை எல்லாமே ஒரு ஹோலிஸ்டிக் ரேஷியோவில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த கொழுப்பு நிறைந்த உணவுகளெல்லாம் நிறைய சாப்பிடும்போது நம்மளுக்கு சதைப்பகுதி அதிகமாகி கொண்டே போகும். அப்போ உள்ளே இருக்கிற எலும்பு, மஜ்ஜை, வித்து சக்தியானது அவையும் நம்ம ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி அவையும் நிறைய உற்பத்தி ஆகும். அப்போது நம்ம நல்ல போஷாக்கு சத்து நிறைந்த உணவை சாப்பிடும்போது நமக்கு வித்து சக்தியானது நிறைய உண்டாகி நம்ம உடம்புக்கு தேவையான அனைத்து செல்களுக்கும் வேண்டிய சக்தியை நமக்கு கொடுக்கும். அப்போ தெய்வீக விகிதாச்சாரத்தில் 7 தாதுக்களும் முறையாக மாற்றம் பெறுவதற்கு சுவாமிஜி அளித்துள்ள இந்த உணவு திட்டத்தை பின்பற்றும்போது நாமும் சுகமாக வாழ்ந்து நமது சந்ததியரும் நல்ல அறிவு பலத்தோட உடல் பலத்தோட இருப்பாங்க என்று கூறி இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.